எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி vlog தான். ஆனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பிடிக்குமெண்டா உங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ பிடிக்கும். சார் ஒரு சண்டே சும்மா வெளியில் போகலான்னு வந்தது. ஒரு ஐஸ் ரிங்க் பார்த்து ஓகே நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு வந்தோம். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இதில் ஒரு 15 மினிட்ஸ் கூட எங்களால் செய்ய முடியலை. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் பார்த்தா குட்டி குட்டி பசங்க எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டோடு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செய்ய போனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி அங்கே ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஓகே சுற்றி வேறு என்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யலான்னு பார்த்தா தான் இந்த குட்டி ஷாப்பிங் மால் பார்த்தோம். சரி நாங்களும் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனால் அதில் ஒரு ஷாப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறது மேக்கர்ஸ். இந்த மேக்கர்ஸ் கனடா ஷாப் வந்து இங்கே நான் இருக்கிற பிசியில் வந்து கொஞ்சம் நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 ஷாப்ஸ் மாதிரி இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு ஷாப்புக்குள்ளே போய் பார்த்துருக்கேன், ஆனால் வீடியோ எதுவும் எடுக்கல. இந்த முறை நான் இவங்கக்கிட்ட போய் கேட்டு ஓகே வீடியோ எடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ எடுத்து உங்களுக்கு காட்டலான்னு வந்தேன். இப்போ நிறையவே ஸ்ரீலங்காலையும் நிறைய நான் பார்த்ததில் நிறைய பொண்ணுங்க டிஐஒய், அதாவது வீட்டிலே குட்டி குட்டி பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷாப்பில் கன்செப்ட் என்னென்னா நீங்கள் வந்து தனித்தனியாக ஷாப் வைக்க தேவையில்லை. இவங்க வந்து ஒரு ஷெல்ஃப் தான் ரெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஷாப்பில் ஒரு ஷெல்ஃப் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்து உங்களுடைய நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க, கேண்டில் செய்கிறீங்களா, கீடேக் செய்கிறீங்களா, அதெல்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணலாம். அதெல்லாம் யாராவது பர்ச்சேஸ் பண்ண பிறகு உங்களுக்கு காசு கிடைக்கும், விற்ற பிறகு காசு கிடைக்கும். ஸோ இவங்களுடைய ஷாப் வந்து ரொம்ப நீட்டாக அதோட ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக டிஸ்பிளே பண்ணி க்ளீன் நீட் அதை வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது உங்களுக்கு வாங்கணும்னு தோன்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எப்போவுமே ஏதாவது பொருள் இங்கே வாங்குறதா இருந்தால் என்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்க வேண்டும்னா நான் அதை இப்படியும் கன்வெர்ட் பண்ணி பார்ப்பேன். ஸ்ரீலங்கன் காசுக்கு எவ்வளோ வருமென்று பார்ப்பேன். பார்த்து ஐயோ எவ்வளோ வருதான்னு பார்ப்பேன். ஆனால் இந்த ஷாப்பில் அப்படி செய்யணும்னு தோணலை. ஏனென்றால் இது எல்லாமே வீட்டில் செஞ்ச பொருள், அதாவது டிஐஒய்னா வந்து தானே செஞ்ச பொருட்கள். அதாவது எனக்கு அதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை தெரியுது. டியூ இட் யோர் செல்ஃப்னா நீங்களாக தனியாக வீட்டில் கையால் செய்கிற விஷயங்கள். அப்போ ரொம்ப டைம் எடுத்து செஞ்சுருப்பாங்க. மெஷின்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதோட விலை உண்மையாகவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எப்படியும் நீங்கள் இதை யாருக்கு சரி கிஃப்ட்டை கொடுக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்மால் பிஸ்னஸ் செய்கிற ஆட்கள் இருந்து எடுத்து கொடுத்தா அதோட விலை வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும், அதோட யூனிக்காகவும் இருக்கும். ஸோ நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மக்ஸ் தான். மக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட க்ரோஷெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. குட்டி குட்டி ஹேட்ஸ் எல்லாம் நிட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஸ்டிக்கர் ஹேட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ், ஜேர்னல்ஸ் அப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுற பழக்கம் உண்டு. ஸோ மக்களை டார்கெட் பண்ணி தான் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதோட குட்டி குட்டி அனிமல்ஸ் செஞ்சு வச்சுருந்தாங்க. கீடேக்ஸ் நிறைய இருந்தது. அப்புறம் ஹேண்ட்மேட் சோப் இருந்தது, ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ். அப்புறம் அதோட நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நீங்கள் 3 எடுத்தால் ஒன்று ஃப்ரீ, 2 எடுத்தால் ஒன்று ஃப்ரீ, அந்த மாதிரி. ஸோ நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பெயிண்டிங்ஸ், ஒரு 1 கலர் பெயிண்டிங்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக யூஸ் பண்ணலாம், யாருக்கு சரி கிஃப்டாக கொடுக்கலாம். நிறைய வந்து கிஃப்ட் கொடுக்கறது தான் டார்கெட் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் தான் நான் எனக்கு பிடிச்ச அந்த க்ரோஷேட் கையால் நிட் பண்ணியிருந்தது. இதெல்லாம் நான் ட்ரை பண்ணணுன்னு யோசித்து வச்சு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். நிறைய பிக்சர்ஸ். நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஒரு க்ரோஷே ஐட்டம் தான், ஒரு ஃப்ளவர் மட்டும் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஆனால் நிறைய வந்து ஐடியாஸ் வந்து எடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது. இதெல்லாம்
பொண்ணுகள் நிறைய பிடிக்கும். நெயில்ஸ். ஸோ நீங்களும் இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் சரி ஒரு ஃப்ரெண்ட் குட்டி பிஸ்னஸோடு ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கிறதுக்காண்டியும் ஷேர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை செஞ்சு நீங்கள் வந்து டிஐ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் அதோடு சேர்த்து உண்மையாகவே ஆட்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எதுக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது குட்டி குட்டி ஹேண்ட் ப்ரேஸ்லெட்ஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. வீடியோ பார்த்து நீங்களும் ஏதாவது ஒன்று சரி கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு சரி இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப குயிக்கான வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. thank you